ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு நகுல் கோட்ஸ். இது பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் சீரீஸ். இந்த பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் நம்ம இண்டஸ்ட்ரி லெவல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னு அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷம் 10 செகண்ட் பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ப்ராப்ளம் சால்விங் சீரீஸ் எபிசோட் 1. இதில் ஸ்வாப் 2 நம்பர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வாப் 2 நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள், அதாவது ஏ கமா பி அப்படின்னு நம்ம கிட்ட 2 வேரியபிள் இருக்கு அப்படின்னா அந்த 2 வேரியபிள்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஸ்வாப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வாப் 2 நம்பர்ஸ்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது 2 நம்பர்ஸை நம்மளால ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு 5 மெத்தட் இருக்கு. அந்த 5 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் டெம்ப் வேரியபிள் மெத்தட், அதாவது டெம்பரவரி வேரியபிள் மெத்தட். ஓகே, இதுக்கு நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். a ஈக்குவல்ஸ் டு 10, b equals to 5, இப்போ இந்த ஏவில் இருக்கிற வேல்யூ பிக்கும், இந்த ஏவில் இருக்கிற வேல்யூ பிக்கும் பியில் இருக்கிற வேல்யூ நம்ம ஏவுக்கும் மாற்றணும். அதுக்கு நம்ம ஒரு டெம்பரவரி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். டெம்ப் ஈக்குவல்ஸ் டு, அதுக்கு நான் ஏங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏங்கிற இடத்துல நான் பிங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிங்கிற இடத்துல நான் டெம்பரவரி வேல்யூவை கொடுத்துட்றேன். இப்போ 3 வேல்யூமே ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் பண்ணியிருக்கும் போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் ஏ பின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஏ அண்ட் பிரிண்ட் பி. இப்போ எனக்கு ஸ்வாப் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 5ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, பிக்கு 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வேரியபிள்ஸ் ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னு நான் லாஜிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டெம்பரவரி வேல்யூ வேரியபிள் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏங்கிற வேல்யூவை நான் அசைன் பண்ணிட்டேன். அதாவது இப்போ இந்த டெம்பரவரி வேரியபிளுக்குள்ள இந்த ஏவோட வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏவோட வேரியபிள்ல நான் பியோட வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஏவோட வேல்யூ டெம்பரவரி வேரியபிளுக்கு போயிடுச்சு, பியோட வேல்யூ ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள போயிடுச்சு. இப்போ நான் இந்த பிக்குள்ள டெம்பரவரி வேரியபிள், அதாவது ஏவோட வேல்யூ கொண்டுட்டு ஏவோட முன்னாடி இருந்த வேல்யூ, ஏவோட முன்னாடி இருந்த வேல்யூ கொண்டுட்டு இப்போ நான் பிக்குள்ள போட்டுட்டேன். ஸோ 2 வேல்யூஸும் எனக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. 2 வேல்யூஸும் ஏவோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூ ஏவுக்கும் எனக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. இதுதான் டெம்பரவரி வேரியபிள் மெத்தட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது டப்பிள் அன்பேக்கிங் மெத்தட். டப்பிள் அன்பேக்கிங் மெத்தட். டப்பிள் அன்பேக்கிங் மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை, நான் இதே வேரியபிள் வச்சுக்கிறேன். இதையெல்லாம் இதை மட்டும் பண்ணிட்டு இந்த வேல்யூவே தூக்கி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஏவுக்கு 10ங்கிற வேல்யூ இருக்கு, பிக்கு 5ங்கிற வேல்யூ இருக்கு. பைத்தான்ல மட்டும் இந்த டப்பிள் அன்பேக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்வாப்பிங்கை நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். அதாவது எப்படின்னா a, b ஈக்குவல்ஸ் டு b, a அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏவுக்கு பிங்கிற வேல்யூவும் பிக்கு ஏவுங்கிற வேல்யூவும் அசைன் ஆகட்டும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் ஆயிருக்கும். பிரிண்ட் ஏ கொடுக்குறேன்.
பிரிண்ட் ஏ, அடுத்து கமா பின்னே கொடுத்துக்கோம், கமா பி, ரெண்டுத்தையும் ஒரே பிரிண்ட்ல கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 5 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஸ்வாப் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் ஆயிடுச்சு. இதுதான் டப்பிள் அன்பேக்கிங் மெத்தட். டப்பிள் அன்பேக்கிங் மெத்தட் அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மெத்தட். நான் ஏவுக்கு 5ங்கிற வேல்யூவும் பிக்கு 12ங்கிற வேல்யூவும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்றேன். பி ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்றேன். ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு, அதாவது ஏங்கிறது வேரியபிளா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ ஈக்குவல்ஸ் டு, இப்போ ஏவில் இருக்கிற வேல்யூ 5 பிளஸ் 12ன்னு நான் கொடுக்குறேன். 5 பிளஸ் 12 ஈக்குவல்ஸ் டு 17. ஓகேங்களா? அதாவது ஏங்கிற வேல்யூல இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட் கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏங்கிறது 17 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த லைன், அதாவது இந்த லைன்ல ஏங்கிறது 17ன்னு மாறிடுச்சு, ஏங்கிற வேல்யூ 17ன்னு மாறிடுச்சு. இந்த லைன்ல பி ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி, அதாவது பியோட வேல்யூ எதுவும் மாறல, பட் ஏவோட வேல்யூ மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏ மைனஸ் பி நீங்க கொடுத்துருக்கு, இப்ப ஏவோட வேல்யூ 17, அதாவது இந்த லைன்ல ஏவோட வேல்யூ நான் மாத்திட்டோம். ஸோ இப்ப ஏவோட வேல்யூ 17, இந்த 17 இங்க தூக்கி போட்டுறேன். 17 மைனஸ் பியோட வேல்யூ எப்பவுமே 12 தான். இங்க நம்ம வந்து எந்த பியோட வேல்யூ மாத்தல, ஸோ 12 தான். 12 அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 12 அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 5ங்கிறது வேல்யூ. ஸோ பிக்கு 5ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. அதாவது பழைய ஏவோட வேல்யூ இப்போ பிக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஏ மைனஸ் பி, அடுத்து ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி. இங்க வந்து நம்ம ஏவோட வேல்யூ எதுவுமே மாத்தல, ரெண்டாவது லைன்ல ஏவோட வேல்யூ எதுவும் மாத்தல, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற அதே 17 தான் இப்போவும் இந்த லைன்லயும் ஏவோட வேல்யூ. ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு 17 மைனஸ் பியோட வேல்யூ என்ன, இப்போ 5. அதாவது இந்த லைன்ல நம்ம பியோட வேல்யூ மாத்திட்டோம். இங்க பார்க்க கூடாது, இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம பியோட வேல்யூ மாத்திட்டோம். என்னன்னு மாத்திட்டோம்? 5ன்னு மாத்திட்டோம். ஸோ இப்போ 5ல் நான் இதை மைனஸ் பண்ணினேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 12. ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் டு 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன 5, ஸோ அது பிக்கு மாறிடுச்சு. பியோட வேல்யூ என்ன 12, அது இப்போ ஏவுக்கு மாறிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஸ்வாப்பும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் சரி, ஓகே, பிரிண்ட் பிரிண்ட் ஏ கமா பி. நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே வேல்யூ தான். அதாவது பார்த்தீங்களா 12 5, அதாவது பியோட வேல்யூ ஏவுக்கும் ஏவோட வேல்யூ பிக்கும் எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு, அதாவது ஸ்வாப் ஆயிருச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஸ்வாப் கரெக்டா ஸ்வாப் ஆயிருச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மெத்தட்.
இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேம் இதே தான். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே தான், ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனும் மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனும் போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஃபங்க்ஷன் மெத்தட். ஃபங்க்ஷன் மெத்தட் ஃபங்க்ஷன் மெத்தட்னா என்னன்னா, இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபங்க்ஷன்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டெஃப் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் அமுக்குனீங்க அப்படின்னா கமெண்ட் ஆயிரும். டெஃப் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்வாப். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து 2 வேரியபிள் கொடுத்துக்கிறேன். a, b 2 வேரியபிள் கொடுத்துக்கிறேன். கோலன் மஸ்ட், இல்லைன்னா ஃபங்க்ஷன் படி ஒர்க் ஆகாது. உள்ளுக்குள்ள ரிட்டர்னில் b, aன்னு கொடுத்துட்றேன். b, aன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு ஏங்கிற இடத்துல ஏங்கிற வேல்யூ பியுக்கும் பிங்கிற வேல்யூ ஏவுக்கும் அசைன் ஆயிரும். ஏவுக்கும் அசைன் ஆயிரும். இப்போ நான் வேல்யூவை டிக்ளேர் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்றேன். ஏவுக்கு 6ங்கிற வேல்யூவும் பிக்கு 5ங்கிற வேல்யூவும் கொடுத்து நான் வந்து ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸ்வாப் a, b. நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட். நான் ரன் பண்ணுறேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் ஆகி கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஏக்கு வந்து 6ங்கிற வேல்யூ கொடுத்தேன். பட் எனக்கு ஏக்கு வந்து இங்கே 5ங்கிற வேல்யூ கிடச்சிச்சு. பிக்கு வந்து நான் 5ங்கிற வேல்யூ கொடுத்தேன். எனக்கு 6ங்கிற வேல்யூ கிடச்சிச்சு. அதாவது ஏவோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூ ஏவுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சார். 2 வேரியபிள்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.